ரோகிணியை பத்தி தெரிஞ்சுதான் அவளை என்கிட்ட அனுப்பி வச்சியா? இங்க பாரு விஜயா, நான் ரோகிணியை உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன், அவ்வளவுதான். மத்தபடி அவளை பத்தி முழுசா எதுவும் தெரியாது. முழுசா ஒண்ணும் தெரியாம எதுக்கு தேவையில்லாம எனக்கு அவளை அறிமுகப்படுத்தி வச்ச? உன்னாலதான் இப்ப எல்லா பிரச்சனையும். விஜயா, அவளை அறிமுகப்படுத்துறதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. உன் பிள்ளைக்கு அவளை கட்டி வைக்க சொல்லல. நீ தானே உன் பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்ச. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? ஆமா, மலேசியால அவ அப்பா பெரிய கோடீஸ்வரன் சொன்னால பாத்தியா, நீ ஏன் ஒத்துக்கிட்ட? நீ தான் பேராசப்பட்டு அவளை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. அப்போ நீ தானே எல்லாத்துக்கும் காரணம். இப்ப என்ன வந்து திட்டிக்கிட்டு இருக்க? நீ அவளை கூட்டிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தாம இருந்தா நான் அவளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்க மாட்டேன். மாஸ்டர், என்ன டென்ஷனா இருக்கீங்க? இந்த மோர் சாப்பிடுங்க. என்ன கிண்டலா? நான் ஒண்ணு இங்க மோர் சாப்பிட வரல. ஓ, மோர் சாப்பிட வரலையா? நீங்க வந்ததுனால நான் மோர் கொடுக்குறேன். வேண்டாம் சிவன், நான் ஏதாவது சொல்லிடுவேன். மோர் தானே கொடுக்கறாரு, இதுக்கு எதுக்கு அவர் மேல கோவப்படுற? சரி, எதுக்கு வந்து அதை சொல்லு. அந்த பார்லர்காரி இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது. அவ என் பையன் வாழ்க்கையை விட்டு போயிடணும். இத நீதான் அவகிட்ட பேசி அவ இந்த ஊரை விட்டு போக வைக்கணும். அவ இந்த ஊர்ல எங்கேயுமே இருக்க கூடாது. அவ இங்க இருந்து 4 பேர் பார்க்க என் குடும்பத்துக்கு தான் அசிங்கம், அவமானம் எல்லாம். நான் எப்படி அவளை ஊரை விட்டு போக சொல்ல முடியும்? எனக்கு முன்னாடியே அவளை உனக்கு தெரியும்ல. அவளை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மறைச்சிட்டியா? அந்த மாதிரி மட்டமான புத்தி எல்லாம் எனக்கு இல்ல விஜயா. ரெண்டும் அவ குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்க தெரியும். என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சியே, அந்த மாதிரி எனக்கு எதுவும் செய்ய தெரியாது. நீ தேவையில்லாம பேசாத. அந்த ரோகிணிய ஊரை விட்டு ஓட சொல்லு. என் பையன் வாழ்க்கையில அவ குறுக்க வரக்கூடாது.